வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். முதல்ல உங்ககிட்ட ஒரு சூப்பரான விஷயத்த ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம கம்யூனிட்டில புதுசா சேர்ந்த எல்லாருக்கும் ஒரு பெரிய வெல்கம். இப்போ நீங்க எல்லாரும் அதிகாரப்பூர்வமா தமிழ் டெக் மென்டர்ஸ் பிரீமியம் கம்யூனிட்டியோட ஒரு பகுதி. சரி, இந்த கம்யூனிட்டியில ஒரு அங்கமா இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு யோசிக்கிறீங்களா? முதல்ல தமிழ். இது வெறும் மொழி மட்டும் இல்ல, நம்மளோட அடையாளம், நம்ம கலாச்சாரம். அடுத்து டெக். இதுதான் நம்ம எல்லாரையும் ஒன்னு சேர்க்கிற துறை, நம்மளோட பேஷன். அப்புறம் மென்டர்ஸ். இதுதான் நம்மளோட நோக்கம், ஒருத்தருக்கு ஒருத்தர் வழிகாட்டி ஒன்னா வளரணும். கடைசியா பிரீமியம். இது ஒரு கியூரேட்டட் ஸ்பேஸ், உங்களுக்கு ஒரு தரமான அனுபவம் கொடுக்கணுங்கிறது தான் எங்க கமிட்மெண்ட். பாத்தீங்களா, இந்த 4 விஷயமும் சேர்ந்து தான் நம்ம கம்யூனிட்டியோட டிஎன்ஏவே உருவாக்குது. ஆமா, நாம எல்லாரும் ஒரு டீம். ஆனா இந்த டீம்ல நீங்க ஒவ்வொருத்தரும் ரொம்ப முக்கியமானவங்க. உங்க எல்லாரோடையும் சேர்ந்து இந்த பயணத்தை தொடங்குறதுல எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். எல்லாருக்கும் வணக்கம். நேத்தைய நம்ம ட்ரேடிங் பிளான்ல ஒரு ஜபர்தஸ்த் வெற்றி கிடைச்சிருக்கு. முதல்ல அத பத்தி பேசிட்டு அப்புறமா வரப்போற மார்ச் 12ஆம் தேதிக்கு நம்ம எப்படி தயாராகணும்னு ஒரு தெளிவான திட்டத்தை பார்க்கலாம். வாங்க, நம்ம பிளான் எப்படி அவ்ளோ கச்சிதமா வேலை செஞ்சதுன்னு முதல்ல பார்ப்போம். ஆமாங்க, நீங்க கேட்டது 100க்கு 100 உண்மை. ஒரே ஒரு ட்ரேட்ல நம்மளோட முதலீடு அப்படியே இரட்டிப்பாகிடுச்சு. இதுதான் ஒரு தெளிவான திட்டத்தோட உண்மையான பவர். பாருங்க, இந்த ஒரு நம்பரே போதும் 2x போட்ட பணம் டபுள். சரி, இது எப்படி சாத்தியமாச்சு? இதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் என்ன, அதை தெரிஞ்சுக்க வேண்டாமா? வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இது ஏதோ கண்ணை மூடிட்டு அடிச்ச ஜாக்பாட் கிடையாதுங்க. இது முழுக்க முழுக்க டிசிப்ளின், ஒரு தெளிவான திட்டத்தை நாம அப்படியே ஃபாலோ பண்ணதோட ரிசல்ட். அந்த வெற்றியோட ரகசியம் என்னன்னு நான் உங்களுக்கு இப்ப விளக்கமா சொல்றேன். சரி, இப்ப நாம அந்த வின்னிங் ட்ரேட கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்ணுவோம். நம்மளோட திட்டம் எப்படி இவ்ளோ துல்லியமா வேலை செஞ்சதுன்னு புரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்தடுத்த ட்ரேடுகளையும் நம்மளால சரியா பண்ண முடியும். நேற்றைய பிளான்ல நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, 24,258ங்கிற லெவலுக்கு மேல மார்க்கெட் நல்லா ஸ்ட்ராங்கா க்ளோஸ் ஆனா மட்டும்தான் நாம சி பக்கம் போகணும்னு தெளிவா இருந்தோம். ஆனா இன்னைக்கு காலையில என்ன ஆச்சு? மார்க்கெட் 24,263ல ஓபன் ஆனாலும் அந்த இடத்துல அதால நிக்கவே முடியல. 5 நிமிஷத்திலேயே சர்ன்னு கீழே இறங்கிடுச்சு. இப்போ ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நம்மளோட ஒரு பிளான் வேலை செய்யாததால தான் நம்ம ஜெயிச்சோம். மார்க்கெட் நம்ம லெவலுக்கு மேல நிக்கலன்னு தெரிஞ்சதும் ஒரு நொடி கூட யோசிக்காம நம்ம கவனத்தை பி பக்கம் திருப்பினோம். 225 ரூபாய்க்கு வாங்கின புட் ஆப்ஷன் ஒரு ராக்கெட் வேகத்துல 478 ரூபாய் வரைக்கும் போச்சு. சிம்பிள், பணம் டபுள். இந்த வெற்றியோட ஆணி வேறே ஒரு எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கான்செப்ட் தான். நான் அதை செல்லமா சிசிசின்னு சொல்லுவேன். வாங்க அந்த சூட்சுமம் என்னன்னு இப்ப ஆழமா புரிஞ்சுக்கலாம். சிசினா வேற ஒன்னும் இல்ல, கன்ஃபர்ம்டு கேண்டில் க்ளோஸ். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு 15 நிமிஷ கேண்டில் நம்மளோட அந்த முக்கியமான கோட்டைய தாண்டி முழுசா க்ளோஸ் ஆகணும். அது வரைக்கும் நாம அமைதியா காத்திருக்கணும். அவசரப்பட்டு ட்ரேடுக்குள்ள குதிக்கவே கூடாது. இத ஒரு பேருந்து நிறுத்தத்தோட ஒப்பிட்டா உங்களுக்கு ரொம்ப எளிதா புரியும். நம்ம லெவலிங்கிறது நாம பஸ்ஸுக்காக நிக்கிற ரோடு. கேண்டில் ஃபார்ம் ஆகிறது ஒரு பஸ் நம்மள நோக்கி வர்ற மாதிரி. அந்த கேண்டில் முழுசா க்ளோஸ் ஆகுறது தான் பஸ் ஸ்டாப்ல வந்து நின்ன மாதிரி. இப்போ சொல்லுங்க, பஸ் நின்ன பிறகுதானே நாம நிதானமா பாதுகாப்பா ஏறுவோம். ஓடுற பஸ்ல ஏறினா என்ன ஆகும்? அதே கணக்கு தான் மார்க்கெட்லயும். சரி, இன்னைக்கு கிடைச்ச வெற்றிய மனசுல வச்சுப்போம். இப்ப நம்ம கவனம் முழுக்க நாளைக்கு, அதாவது மார்ச் 12ஆம் தேதி மேல இருக்கணும். ஏன்னா நாளைக்கு நாம ரொம்பவே எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான நாள். நாளைக்கு சென்செக்ஸ் வாராந்திர எக்ஸ்பைரி இருக்கு. அதனால மார்க்கெட்ல அதிக ஏற்ற இறக்கம், அதாவது வாலட்டிலிட்டி பயங்கரமா இருக்கும். இது மார்க்கெட் 2 பக்கமும் வேகமா ஆட்டி படைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த அதிக வாலட்டிலிட்டிய ஒரு தீபாவளி ராக்கெட் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அது எப்படி திடீர்னு சிறுன்னு மேல போயிட்டு அடுத்த நொடியே அதே வேகத்துல கீழே வருமோ, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் மார்க்கெட்டும் இருக்கும். அதனால நாளைக்கு நம்மளோட முதல் வேலை லாபம் பாக்குறத விட நம்ம லாபத்தை பாதுகாக்கிறது தான். இதனால தான் நான் இன்னைக்கு கிடைச்ச லாபத்துல 90% பணத்தை உடனே என் பேங்க் அக்கவுண்ட்டுக்கு மாத்திட்டேன். ரிஸ்க் எடுக்கவே வேணாம். மிச்சம் இருக்கிற 10% பணத்தை வச்சுதான் நாளைக்கு ட்ரேட் பண்ண போறேன். நீங்களும் தயவு செஞ்சு இதே மாதிரி உங்க மூலதனத்தை பாதுகாப்பா கையாளுங்க. ஓகே, இப்ப நேரடியா நாளைய திட்டத்துக்கு வருவோம். முதல்ல மார்க்கெட் பாசிட்டிவா இருந்து மேல போச்சுன்னா நம்மளோட ஆக்ஷன் பிளான் என்னவா இருக்கணும்னு பாப்போம். நாளைக்கு நம்மளோட மேஜிக் நம்பர் எதுன்னா 23,870.25. இந்த லெவலுக்கு மேல ஒரு 15 நிமிஷ கேண்டில் முழுசா க்ளோஸ் ஆனா, அதாவது நம்ம பஸ் ஸ்டாப்ல வந்து நின்னதும் நாம தைரியமா சி, அதாவது கால் ஆப்ஷன் வாங்கலாம். இதோ
இதுதான் நம்ம டார்கெட்ஸ். இந்த லெவல்ஸ் எல்லாத்தையும் உங்க சார்ட்ல மறக்காம மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம ஸ்டாப் லாஸ் 23,831.64. இத கண்டிப்பா உங்க சிஸ்டம்ல செட் பண்ணிடணும். சரி, இப்ப பிளானோட இன்னொரு பக்கத்தை பாப்போம். ஒருவேளை மார்க்கெட் வீக் ஆகி கீழே இறங்க ஆரம்பிச்சா நாம என்ன பண்ணணும்? ஒருவேளை மார்க்கெட் நம்ம ஸ்டாப் லாஸ் லெவலான 23,831.64 ஒடிச்சு கீழே போக ஆரம்பிச்சா நாம எந்த தயக்கமும் இல்லாம PE அதாவது புட் ஆப்ஷன் எடுக்கலாம். இது கீழே போறதுக்கான நம்ம டார்கெட்ஸ். இந்த புட் ஆப்ஷன் ட்ரேடுக்கு நம்ம ஸ்டாப் லாஸ் என்னன்னா 2380.25. இத உங்க சிஸ்டம்ல மறக்காம போட்டுட்டு அப்புறமா ட்ரேட் பண்ணுங்க. இந்த உதாரணத்தை எப்பவும் உங்க மனசுல வச்சுக்கோங்க. ஸ்டாப் லாஸ்ங்கிறது ட்ரேடிங்ல நம்மளோட ஹெல்மெட் மாதிரி. அது இல்லாம ட்ரேடிங்கிற ஹைவேல இறங்குறது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். ரொம்ப நல்லது. கடைசியா நாளைய வர்த்தகத்துக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி சில முக்கியமான குறிப்புகளை பார்த்துடலாம். நாளைக்கு வாலட்டிலிட்டி அதிகமா இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா? அதனால சின்ன லாபம் வரும்போதே கொஞ்சம் கொஞ்சமா புக் பண்ணிக்கோங்க. ஒரே ட்ரேட்ல கோடீஸ்வரன் ஆகணும்னு பேராசை மட்டும் படாதீங்க. நான் கொடுத்த இந்த எல்லா லெவல்ஸையும் உங்க சார்ட்ல வரைஞ்சு ரெடியா வச்சுக்கோங்க. மார்க்கெட் எப்ப வேணாலும் திரும்பலாம். அதுக்கு நீங்க தயாரா இருக்கணும். இப்போ மார்க்கெட்ல ஒரு பெரிய பனிப்போரே நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள், அதாவது FIIs, மார்க்கெட் மேல போகும்போதெல்லாம் விக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம உள்நாட்டு முதலீட்டாளர்கள், அதாவது DIIs, அந்த சரிவை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி வாங்கி ஆவரேஜ் பண்றாங்க. இந்த 2 பெரிய யானைகள் சண்டை போடுற இடத்துல தான் நாம ட்ரேட் பண்றோம். அதனால இந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி உங்க பிளான் ஃப்ளெக்சிபிளா, அதாவது மாறும் தன்மை கொண்டதா இருக்கான்னு உங்களை நீங்களே ஒரு முறை கேட்டுக்கோங்க. சிறப்பாக வர்த்தகம் செய்ய என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.